திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அடிப்படை வசதி இல்லாமலும் சாய்வு நடைத்தளம் இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் உள்ளார். செந்தில்குமார், அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இதுகுறித்த அதிகாரிகளின் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் மிக சிறந்த ரயில் நிலையமாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் செயல்பட்டு வருகிறது. ரயில் நிலையம் அருகே ஏலகிரி மலை சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கிருந்து திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் நிலையமாக திகழ்கிறது. பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று வர இணைப்பு ரயில் நிலையமாக இப்பகுதி விளங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கும் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அடிப்படை வசதிகள் இல்லாமல், பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. பல்வேறு ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பெயரளவில் மட்டும் கழிப்பிட வசதி, குடிதண்ணீர் வசதி இப்போ ரயில் நிலையத்தில் செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து பயணிகள் பல்வேறு முறை குற்றச்சாட்டு வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதே போல அமித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு மறுசீரமைப்பு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரையில் 3 ஆண்டு காலமாக மறுசீரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதே போல ரயில் நிலையத்தில் உள்ளே, அதாவது சாய்வு நடைத்தளம் அமைந்திருந்தது. 3 வருடங்களுக்கு முன்பு இடித்து எடுக்கப்பட்டது. மின் தூக்கி அமைப்பதற்காக எடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து ரயில் பயணிகள், அதாவது நோயாளிகள், முதியவர்கள் செல்வதற்கு கூட வசதி இல்லாமல் ரயில் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதே போல பராமரிப்பு இல்லாமல், அதாவது தலைத்தாம்புகள் முளைத்து காணப்படுகிறது. ரயில் நிலையத்தில் துர்நாற்றத்துடன் ரயில் நிலைய பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 150க்கும் மேற்பட்ட ரயில்கள் இவ்வழியாக சென்று வருகிறது. ஆயிரக்கணக்கான ரயில் பயணிகள், பல்வேறு பொதுமக்கள் சென்று வருகின்றனர். கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதே போல பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையம் வருவதற்கு பேருந்து நிழல்குடம் ஒன்று அமைந்துள்ளது. அதனை அகற்றுவதற்கு பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ரயில் நிலையம் அடிப்படை வசதி இல்லாமல் காணப்பட்டு வருகிறது. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். இப்போவும் அந்த ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் என்ன ஒரு நாளைக்கு 5000லேருந்து 6000 பேசஞ்சர் பெங்களூரு, மெட்ராஸு அண்டு கோயம்புத்தூர், கர்நாடகா எல்லா மாநிலத்தையும் இணைக்கிற ஒரு ஜங்ஷனாக ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் திகழ்கிறது. இந்த ரயில் நிலையத்தில் உடல் ஊனமுற்றோருக்கு தேவையான அந்த ஸ்லோப், அந்த நடைமேடை கிடையாது. அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் ஜங்ஷன்லேருந்து இறங்கின்னு அந்த ரயில்வே டிக்கெட் கவுண்டர் வெளியும் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு உண்டான அந்த எக்ஸ்கலேட்டர் கிடையாது, ஒரு லிஃப்ட் வசதி கிடையாது. இதே இந்த ரயில்வே நிலையத்துக்கு 16 கோடியில் ஒரு அமௌண்ட் ஒதுக்கி 3 ஆண்டு காலமாக இந்த கட்டிடம் நடந்திருக்குது. 3 வருஷ காலமாக ஆமை வேகத்தில் இந்த கட்டிடம் நடந்திருக்குது. இது ரொம்ப ஜனங்களை எதிர்பார்த்துங்கிறாங்க. ஜனங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியான தேவை லிஃப்ட் வசதி. அது இன்னும் கொண்டாடவே கிடையாது. ஆனால் எப்போ கொண்டாடுவாங்கன்றது ஜனங்க எதிர்பார்த்துக்கிறாங்க. எந்த வசதியுமே கிடையாது. டாய்லெட் பாத்ரூம் கிடையாது, ஸ்லோப் வசதி, நடைமேடை கிடையாது. எவ்வளவோ பேர் வராங்க. சுத்தமான குடிநீர் வசதி இந்த ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கிடையாதுங்க. அந்த மக்கள் அத்தியாவசிய தேவை குடிநீர். அந்த குடிநீர் இல்லாத ஒரு ரயில் நிலையமாக ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஷோ பண்ணி அதிகாரிங்க சும்மா ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. மறுபடியும் போயிட்டாங்கன்னா 6 மாதம் 9 மாதத்துக்கு பிறகு தான் மறுபடியும் அதிகாரி வராங்க. ஒரு அதிகாரி வரும்போது மட்டும் வேலை வேகமாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி காமிக்கிறாங்க. அதிகாரிகள்லாம் போயிட்டாங்கன்னா ஆமை வேகத்தில் தான் அது நடக்குதுங்க. உலக புகழ்பெற்ற ஜோலார்பேட்டை ரயில்வே சந்திப்பு நிலையமானது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கான சாய்வு நடைபாதை கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு அகற்றப்பட்டது. அந்த அகற்றப்பட்ட சாய்வு நடைபாதை தற்பொழுது 10 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணியானது கடந்த 3 வருடங்களாக நடைபெறாமல் இன்னும் முடிவுறாமல் இருக்கிறது. விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாம ஒரு நாளைக்கு 250க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த பாதையில கடந்து செல்கிறது. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சாய்தளவு இல்லாததுனால பெரிய அளவுக்கு பயணிகள் பாதிக்கிறாங்க. இதை உடனடியாக விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 10 கோடி ரூபாய் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு இந்த ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்துக்கு வழங்கப்பட்டு 3 வருடங்களுக்கு மேலாகிறது. கடந்த 3 வருடங்களாக
ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து கழிப்பிட வசதி மற்றும் அடிப்படை வசதியான குடிநீர் போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லாமல் மிக மோசமான நிலையில் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் உள்ளது.